8th CBSE Mathsல exercise 3.2 8th CBSE Maths exercise 3.2ல first sum நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? exercise 3.2 2ல first sum. Find x in the following figures. ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது பாலிகன். பாலிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது 3 சைட்ஸாக இருந்தாலும் சரி 4 சைட்ஸாக இருந்தாலும் சரி சைட்ஸை பற்றி கவலையே கிடையாது. எத்தனை சைடு இருந்தாலும் அந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 360 டிகிரி. ஓகே, அது 3 சைட்ஸாக இருந்தாலும் சரி 4 சைட்ஸாக இருந்தாலும் சரி எத்தனை சைட்ஸாக இருந்தாலும் எக்ஸ்டீரியர் இது தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம செய்ய முடியும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன், sum of exterior angles of a polygon is 360 degree. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் செய்ய போகிறோம். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது? இப்போது இதில் இந்த டயக்ராமை பொறுத்த மட்டுக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 3 சைட்ஸும் தான். அப்போது 125 ப்ளஸ் 125 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அதானே, எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 360 டிகிரி கிடைக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 250 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த ப்ளஸ் 250 இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது மைனஸ் 250 ஆகும். ஓகே, இப்போது 360லேருந்து 250 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 110 டிகிரி. இப்போது இந்த ஆங்கிள், இந்த எக்ஸோட ஆங்கிள் என்னது? 110. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் 110. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எதை பேஸாக வச்சு நம்ம இந்த ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன் இஸ் 360 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வெளிப்பக்கம் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 360 டிகிரி கிடைக்கணும். பாலிகன்னாலே இது காமன் ரூல். இதுக்கு 3 சைட்ஸாக இருந்தாலும் இதுதான் ரூல். 4 சைட்ஸாக இருந்தாலும் எத்தனை சைட்ஸாக இருந்தாலும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட கூடுதல் வந்து எப்படி இருக்கணும்? 360 டிகிரியாக இருக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்த சம் பண்ண போகிறோம். இப்போது சப்டிவிஷன் 2, ஃபஸ்ட்டு சம்லையே சப்டிவிஷன் 2. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சைடு பாருங்களேன், இன்டீரியர் தான் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இப்போது ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைனில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ இந்த லைனில் இது வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு உள்ளது என்னவா இருக்கணும்? 90 டிகிரி. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிளோட ஆங்கிள் வந்து என்னது? 180 டிகிரி கிடைக்கணும். அப்போ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இது வந்து ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கிறோம். இதை ஓகே, இதை வந்து ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1ஐயும் இந்த 90 டிகிரியையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் லீனியர் பேர். ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி செய்யும்போது இப்போது இந்த ஆங்கிள் 1 மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 90 டிகிரி அந்த சைடு போகும்போது என்னவாகும்? மைனஸ் 90 டிகிரி ஆகும். இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் 1 வந்து என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 90 டிகிரின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். இப்போது இது 90 டிகிரி. இப்போது சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் angles of polygon is 360 degree.
அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 90 டிகிரி ப்ளஸ் இது என்னது 60 டிகிரி, 60 டிகிரி ப்ளஸ் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, 90 டிகிரி ப்ளஸ் இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி. அப்புறம் இந்த எக்ஸ் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 115 கிடைக்கும். 150யோட ஒரு 90 ஆட் பண்ணும்போது 240, 240யோட ஒரு 70 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 310 கிடைக்குது. ஓகே, 90 கூட ஒரு 60 ஆட் பண்ணால் 150, 150 கூட ஒரு 90 ஆட் பண்ணோம்னா 240, 240யோட 70 ஆட் பண்ணோம்னா 310 கிடைக்கும். டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. மொத்தமாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 360 டிகிரி கிடைக்கணும். இப்போ நமக்கு 310 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை இந்த சைடு நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளஸ் 310ன்றது இந்த சைடு இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது மைனஸ் 310ன்னு வரும். ஓகே, அப்போ 360லேருந்து 310 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டோம்? இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ஸ்ட்ரைட் லைனில் இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது 90 டிகிரினா 90 ப்ளஸ் 90 தான் 180 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின், அதாவது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன். ரெகுலர் பாலிகன் சொல்லிட்டாலே எல்லா சைட்ஸும் ஈக்குவல், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 9 சைட்ஸும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, இப்போ நம்ம சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? எல்லா பாலிகனுக்குமே, அது இர்ரெகுலர் பாலிகனாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பாலிகனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 360 டிகிரி. அப்போது அதையும் நம்ம எழுதிக்கலாம். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ ஈச் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகே, அப்போது இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இதை டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போது ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 9. இதை அடித்து கொடுத்தோம்னா 3 டேபிள் அடித்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 3s are 9. அப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா 120 120 கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த 3 அடித்து கொடுத்தோம்னா 40 என்ன கிடைக்கிது? 14 கிடைக்கிது. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளும் ஈச் ஆங்கிள் எப்படி இருக்குமா? 40 டிகிரியாக இருக்குமா? ஓகே, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுத்து அதிலிருந்து அந்த பாலிகனோட ஆங்கிள்ஸை கண்டுபிடிங்க. ரெகுலர் பாலிகன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதோட ஈச் ஆங்கிள் ஒரு ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸு அடித்து கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 40 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஆங்கிள். ஓகே, அவங்க கேட்டிருக்க ஆங்கிள். ஈச் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்கள். 15 சைட்ஸுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 15 சைட்ஸ்ன்னும் போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து என்னது? 15. சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ தான் இருக்கணும்? எல்லா பாலிகனுக்குமே இது காமன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360.
ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈச் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன அளவில் இருக்கோ அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதான கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸை வச்சு தான் நம்ம ஈச் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 360 டிவைடட் பை 15. இப்போ நம்ம ஃபிஃப்த் டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அப்போது என்ன கிடைக்கும், 3 5s are 15. இப்போ இங்கே 7 5s are 35, மீத 1 இருக்கும். அப்போ 2 5s are 10. இப்போ 72/3 இதை நம்ம அடித்து கொடுத்தோம்னா 1 3s are 3, 2 3s are 6, மீத 1 இருக்கும். 4 3s are 12. அப்போ 24 டிகிரி. ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம். ஆன்சர் எங்கே எழுதலாம், ஏதாவது ஒரு இடம். ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 24 டிகிரி. இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். How many sides does a regular polygon have if each of its exterior is 24 டிகிரி? இப்போ சைட்ஸ் கேட்குறாங்க. டிகிரி கொடுத்துட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஒரு ஆங்கிளோட தான் கொடுத்துட்டு நம்மளை எத்தனை சைட்ஸ் அந்த பாலிகனுக்கு இருக்குது அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஈச் ஆங்கிள், அதோட ஒரு சைடோட ஆங்கிள் என்னது 24 டிகிரி. ரெகுலர் பாலிகன் அவங்க கொடுத்துட்டதுனால அப்படின்னு கொடுத்தனால ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதானே, எல்லா சைட்ஸோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை ரெகுலர் பாலிகன் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க, சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் எவ்வளோ இருக்கணும், 360 டிகிரி இருக்கணும். ஓகே, 360ன்றது காமன். எல்லா பாலிகனுக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், 360 டிகிரி கிடைக்கணும். ஈச் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் exterior angle divided by each angle. So is equal to 360 divided by 24. இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுக்கணும். ஸோ 2 டேபிளால் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 12ன்னு கிடைக்கும். இதை 2 டேபிளால் அடிச்சு கொடுத்தோம்னா 180 கிடைக்கும். இப்போ 180 டிவைடட் பை 12. இப்போ இதை எதால் அடித்து கொடுக்கலாம்னா 2 டேபிளாலே அடித்து கொடுக்கலாம். 6, இது வந்து 90 டிவைடட் பை 6. இப்போ இதை வந்து அடித்து கொடுத்தோம்னா 3 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அப்போ 2 3s are 6, இங்கே 3 3s are 6ன்னு வரும். இப்போ 2, அப்போ 30 டிவைடட் பை 2. இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 15. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. எத்தனை சைட்ஸ் இருக்குமாமா, 15 சைட்ஸ் இருக்குமாமா. அவ்வளோதான், நம்ம தேர்ட் கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். how many sides, இதுலேயும் அப்படி தான், எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன, இப்போ பாருங்களேன். இப்போது இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளே எடுத்துக்கிறோம். இதோட இன்டீரியர் ஆங்கிள் 60ன்னு வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னா இந்த லைன், இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எப்படி இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். அப்போ இன்டீரியர் கொடுத்து எக்ஸ்டீரியர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா 180லேருந்து அந்த இன்டீரியர் ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா
is equal to 180 degree minus interior angle. Okay. இப்போ 180 டிகிரியிலிருந்து இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா 165 இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும். 180லேருந்து 165 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5, 7, 6னா 15. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 டிகிரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி சைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சைட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் டிவைடட் பை ஈச் ஆங்கிள். ஓகே, டிவைடட் பை ஈச் ஆங்கிள். ஈச் ஆங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் 15 டிகிரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 360 டிவைடட் பை 15. ஓகே, அதே மாதிரி தான் 5th டேபிளில் நம்ம அடித்து கொடுத்தோம்னா 3. ஓகே, இதை அடித்து கொடுத்தோம்னா 7, அப்புறம் 72. அப்போது 72 டிவைடட் பை 3. இப்போ இதை 3 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா 2 3s are 6, மீத 1, 4 3s are 12. இப்போ 24 கிடைக்கிது. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ கிடைக்கிது? நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. Number of sides is equal to 24. இதுதான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஹவு மெனி சைட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 5th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க 5th சம்லனா இஸ் இட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் அ ரெகுலர் பாலிகன் வித் மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 22 டிகிரி. அதாவது 22 டிகிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஈச் ஆங்கிளும் 22 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரெகுலர் பாலிகனாக இருக்குமா? அதோட சைட்ஸை கண்டுபிடிங்க. முதல்ல ரெகுலர் பாலிகனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 22 டிகிரி. ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 22 டிகிரி. இப்போது நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாலிகன்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் divided by each angle. each angle என்ன கொடுத்துருக்காங்க? 22 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 360 divided by 22. இப்போ 22ஆல் அடித்து கொடுத்தோம்னா 1 2s are ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்னால 2 டேபிள்லேயே அடித்து கொடுத்துருவோம். அப்போ 1 2s are 2, மீது என்ன இருக்குது? 16னா 8 2s are 16, அப்புறம் 0 எடுத்து எழுதியாச்சு. 180 டிவைடட் பை 11. இப்போ இதை நம்ம அடித்து கொடுக்குறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி நம்ம அடித்து கொடுத்தாலும் பாயிண்ட்ஸில் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயோ பாயிண்ட்ஸ்லேயோ வரக்கூடாது. அதனால் இது வந்து இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இந்த மாதிரி வருமா அப்படின்றாங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 22 டிகிரி இருக்க மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகன் வரைய முடியுமா? ரெகுலர் பாலிகன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்க பாசிபிளாக இல்லையான்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். சரி, ஓகே. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 22 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது வந்து இந்த பாலிகன் வந்து சாத்தியமில்லைன்னு நம்ம எழுதுகிறோம். இது இன்டீரியர் ஆங்கிள் 22 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் பாலிகனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் வந்து என்னது? 22 டிகிரி. இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து இந்த கொடுத்துருக்க 22 மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ 180லேருந்து 22 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7ல் 2 போயிடுச்சுன்னா 158 டிகிரி கிடைக்கும். ஓகே, இந்த 158 டிகிரி தான் ஈச் ஆங்கிள். ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 158 டிகிரி.
இப்போ நம்ம சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஏன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை exterior angle divided by each angle is equal to 360 divided by 158. இப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ன்றதால 2ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? 7 2s are 14 கிடைக்கும், மீத 1. அப்போது 9 2s are 18. இப்போ இங்கே 2ஆல் அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தோம்னா 1 2s are 2, மீத 1 இருக்கும். அப்போது 16னா 8 2s are 16. ஸோ 180 டிவைடட் பை 79. இதுவுமே ஃப்ராக்ஷன் நம்பரில் கிடைக்கிது. இதுக்கு மேலே நம்மளால் அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாலிகன் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதாவது இன்டீரியர் ஆங்கிள் 22 டிகிரியில் ஒரு பாலிகன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, கொஸ்டினில் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாலிகன் வந்து பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ நம்ம 3.2ல் உள்ள 6th கொஸ்டின். ஓகே, இதோட 3. எக்ஸசைஸ் 3.2 முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் த மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் பாசிபிள் ஃபார் அ ரெகுலர் பாலிகன் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலிகன் அப்படின்னு சொன்னாலே லைன் செக்மெண்ட் தான். மினிமம்னாலே 3 சைட்ஸ் இருக்கணும். 3 சைட்ஸ்னாலே என்னது? 3 சைட்ஸில் ரெகுலர் பாலிகன் என்ன நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே படித்தோம். என்ன ரெகுலர் பாலிகன் படித்தோம்? ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். அதோட எல்லா சைட்ஸுமே என்ன இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதுதான் வந்து என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இப்போ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன மினிமம் இன்டீரியர் ஆங்கிள் உள்ளது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்போ அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டால் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்டீரியர் ஆங்கிள் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 3 சைட்ஸ் இருக்கும்போது இன்டீரியர் ஆங்கிள் ஒவ்வொன்றும் என்ன கிடைக்கும்? இது 60 டிகிரி. அதே மாதிரி இது எல்லாமே 60 டிகிரி 60 டிகிரி. இது நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இன்டீரியர் ஆங்கிள் என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ 60 விட இது கூடுதா? அதே மாதிரி பென்டகன் போது இன்னும் இன்டீரியர் ஆங்கிள் அதிகமாகும். இன்டீரியர் ஆங்கிள் அதிகமாக என்ன ஆகும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் குறையும். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம்? 180லிருந்து இப்போ இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ 180 டிகிரியில் இருந்து இன்டீரியர் ஆங்கிளை மைனஸ் பண்ணால் அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போது இப்போ இந்த 3 சைட்ஸ் இருக்கிறதுலையே மினிமமாக இன்டீரியர் ஆங்கிள் உள்ளது. அப்போது இதை வச்சு இந்த டயக்ராமில் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து மேக்சிமமாக கிடைக்கும். அப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மேக்சிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சப்டிவிஷன் 2ல் வாட் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பாசிபிள் ஃபார் ரெகுலர் பாலிகன். அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாக எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்றது என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரியிலேருந்து இன்டீரியர் ஆங்கிளை மைனஸ் பண்ணுறது. அப்போ இருக்கிறதுலையே இன்டீரியர் ஆங்கிள் இருக்கிறதுலையே சின்ன இன்டீரியர் இருக்கிறது வந்து 3 சைட்ஸ் உள்ளது தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 60 டிகிரி இருக்கிறதுல இதுதானே கம்மியான இன்டீரியர் இது உள்ளது. இது 60 டிகிரி. இதை விட சைட்ஸ் அதிகமாக இன்டீரியர் ஆங்கிள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும். இப்போ இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது என்னது? இதுதான். அப்போ 180 டிகிரியிலேருந்து இந்த 60யை மைனஸ் பண்ணணும். இப்போ அதுதானே எக்ஸ்டீரியர் ஆங்கிள்.
அப்போ 180 டிகிரி மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. இருக்கிறதுலையே பெரிய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உள்ளது என்னது? பெரிய ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 120 டிகிரி. இவ்வளோதான் இந்த சம். ஓகே, இதில் உள்ள கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 180 டிகிரிலேருந்து இன்டீரியர் ஆங்கிளை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடச்சிரும். இருக்கிறதுலையே இன்டீரியர் ஆங்கிள் கம்மியாக இருக்குது எது? இந்த ட்ரையாங்கிள் தான். அதில் தான் 3 சைட்ஸ்லேருந்து தான் பாலிகனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 சைட்ஸ் உள்ளது. அப்போ அது என்னென்னா 60 டிகிரி. ஓகே, மினிமம் அப்படின்னும் 60 டிகிரி, மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அவ்வளோதான் இந்த சம். 3.2ல் உள்ள எல்லா சம்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 8th CBSE மேக்ஸில் 3.3ல் உள்ள சம்மெல்லாம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.